ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நடந்ததை ஒரே வீடியோவாக நான் வந்து காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரைடே எடுத்ததுங்க. அன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் இல்லையா, வீட்டில் இருந்தாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். காலையில் சாப்பாடு வடித்து சாம்பார் மட்டும் வச்சுட்டு கோயில் கிளம்பிட்டோம். ஆட்டோ வர சொல்லி தான் போயிருந்தோம். எங்கள் கோயில் வந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே போய் ஒரு மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த திருவிழாலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் மட்டும்தான் போனோம். போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் கோயில் சூப்பராக இருக்குங்க. வயல், அதுக்கு நடுவில் வந்து வயல் ஓரத்துலேயே கோயில், அந்த சைடு பார்த்தா கம்மாக்கரை, இந்த மாதிரி இருக்கும். அமைப்பு ரொம்ப அம்சமாக இருக்கும். கருப்பணம் கோயில் தாங்க எங்களோட குலதெய்வ கோயில். நான் நிறைய விளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவும் வந்து கூட்டமாக இருக்கும். ஏதாச்சும் திருவிழா அந்த டைமில் போவோம். இந்த டைம் யாருமே கிடையாது. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம். ஒரு மணி நேரம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. அதோட அந்த ஃபோன் கால் எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது இன்னொரு கோயில். இங்கே வந்து கம்மாய்க்குள்ளே இருக்கும். இதுதான் அந்த கம்மாய்க்குள்ளே இருக்கும். கரையில் அவ்வளோ நிழலாக இருக்கும். சாமி கும்பிட்டு வந்தோம். அம்மா வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. அதாவது கால் பண்ணியிருந்தாங்க நாள். எனக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்கலைங்கிறதுனால அம்மா வந்து வரோங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே கிடையாது. என்னடா அது, கோயிலுக்கு போனாங்க, அவங்க அம்மா வந்தாங்க, திடீர்னு நான்வெஜ் காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஒரு ஆடு இறந்து போச்சு. அதாவது கழுத்து இறுகிடுச்சுங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ளே எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுனே தெரில. கரெக்டாக அம்மாவும் வந்திருக்காங்க. ஆடு இறந்து போச்சு. சரி என்ன செய்கிறது, அப்போ தான் இறந்துச்சு. சரி வந்து நம்ம சமைச்சிடலாம், நம்மளே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு, அப்புறம் அண்ணிங்களுக்கு அம்மாவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் எடுத்துகிட்டு மிச்சதை வந்து இந்த மாதிரி உப்பு கண்ணமாக போட்டோம். பசங்க வந்து அதுக்கு பாதுகாப்பாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து லாஸ்ட்டு போட்டிருந்த வீடியோக்கிட்ட மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரொம்ப மசாலா அதெல்லாம் சேர்த்து பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே செய்வோம். அதை வந்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, அப்புறம் கறி மசாலா பட்டை, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். நான் மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தேன். அன்றைக்கி இஞ்சி பூண்டு கடையில் தான் வாங்கியிருந்தோம். அது கூட குழம்பு மிளகாப்பொடி, வரமிளகாப்பொடி, மஞ்சள் சீரகத்தூள், இது மட்டும்தாங்க போட்டேன். இது எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பொரிக்கடலை, ஜீரகம். நான் வந்து நீ கம்மியாக தான் எல்லாமே சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கசகசா கிடையாது, அன்றைக்கி கசகசா சேர்க்கலை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம காமிச்சிருந்தேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொதிக்கிற குழம்புல வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டன் மசாலா, கறி மசாலா அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. நானும் என் பையனும் வந்து பால் கறக்கணும் தம்பி, கண்ணுக்குட்டியை அவுத்து விடுன்னு சொன்னேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கண்ணுக்குட்டியை ஊற்றி விட்டா, நான் வந்து டக்குன்னு பால் கறந்துக்கிட்டு இருந்தேன். நான் கறந்து ஒரு 2-3 மாடு கறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு பால் கறக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தாங்க அந்த ஃப்ரைடே வந்து ஓரளவுக்கு அமைதியாக. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி இறந்ததை வந்து மனசால் ஏற்றுக்கவும் முடியலை. இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாது. நாங்கள் கட்டியிருந்ததில் தான் தப்பு. அது திருகிக்கிட்டு எப்படியோ அதோட நேரம் வந்து இறந்து போச்சு. இது வந்து மண்டே எடுத்த விலாகுங்க. அன்றைக்கி வந்து முருங்கைக்காய் பறிக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம மரத்தில் பெருசாக அந்த தடவை கிடையாது. ஒரே ஒரு 2 காய் இருந்துச்சு பெருசாக. அதை மட்டும் பறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து பறித்து பார்த்தாங்க. அது உடையிற மாதிரி இருக்கும். சரி நான் உள்ளே வந்தே பறிச்சுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பறித்து 2 காய் கொடுத்தாங்க. 2 காய் நல்ல பெரிய காய். நம்ம காய் 2 காய் போட்டாலே நிறையா இருக்கும். அதுவே நமக்கு போதுமானதாகவும் இருக்கும். நம்ம நினைக்கிறது எப்போ நினைக்கிற மாதிரி நடக்குது. நானும் அப்படி தான் காயை பறித்து கொண்டு போய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தாங்க போனேன். அதுக்குள்ளே வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வரும்ட்டாங்க. வீடு கூட கூட்டலையே, இப்போ போய் வராங்கன்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு நானும் பெருக்கு மரம் எடுத்து கடகடன்னு கூட்டிக்கிட்டு இருந்தேங்க. நான் கூட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. நம்மளை பார்க்க வந்த கெஸ்ட்டுனா நம்ம அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க மாமா கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. நான் வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு
ஒரு பெரிய ஒரு தப்புனே சொல்லலாம். என்னாச்சுன்னா பாலை சிம்மில் வச்சுருக்கேன் நினப்பில் வச்சுட்டு வந்து இந்த வீட்டை கூட்டிகிட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்போச்சும் இப்படி தாங்க மறந்துடுறது. அப்புறம் 1க்கு 2 வேலை தான். ஃபுல்லாக தொடச்சிட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். சரி, ஓகே, வேலை வந்து அந்த வழியே போகட்டும். நான் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. அதாவது லாஸ்ட்டு போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு நல்ல ஒரு வரவேற்பு, நிறைய கமெண்ட்ஸு, நிறைய லைக்கு எல்லாமே கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள், தேங்க்ஸ் எல்லாமே. ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி, சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர், சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நானும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாம் இப்போது 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்கிறோம். எங்கள் ஊர் பேர் படமாத்தூருங்க. இதுதான் எங்களோட நேட்டிவ். நான் இங்கேருந்து தான் வீடியோ போடுறேன். நிறைய பேரோட டவுட்டு இன்றைக்கி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். அன்றைக்கி சாப்பாடு ஒரு 2-3 நாளாக வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருக்கும் மண்டக்கணும். அதனால் கஞ்சி அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி வடகமாக புழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் சோம்பு, அது கூட பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கிரைண்டர்லாம் கழுவி வச்சுட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காயெலாம் நறுக்கி புளிக்குழம்புக்கும் ரெடி பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் எல்லாத்தையும் உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம மாடிக்கு போனோன்னா நம்ம அந்த இதெல்லாம் வடகம்லாம் புளிஞ்சிட்டு வரதுக்குள்ள சிம்மில் வச்சுட்டு போனோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் நீங்கள் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது. நாங்கள் தேங்காய் சேர்க்குறதில்ல. நான்வெஜ், அதாவது கறி குழம்பு, நண்டு அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் தேங்காய் சேர்ப்போம். மீன் குழம்புல தேங்காய் சேர்க்க மாட்டோம். இப்படி தான் எங்களோட லைஃப் ஸ்டைல். அந்த கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமெண்ட் ஒன்றுங்க, நீங்கள் வந்து யதார்த்தமாக வாழ்கிறீங்க, உங்களோட வெகுளியான பேச்சு, அப்புறம் இந்த சூழல், சுற்றி இருக்க சூழல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள்லாம் எதையோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் என்னோட பெரியவங்களாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாமளும் மேலே மாடியிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே குழம்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் இந்த விலாகை இது கூட அப்படியே வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.